என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரூவ் தட் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரூவ் தட் சம்னால எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு நம்ம ஒரு சைடு வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நல்லா பார்த்துங்க. அதில் இங்கே வருங்க கொஸ்டினில் பாருங்கள், எல்ஹெச்எஸில் பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குங்களா, அதை ரவுண்ட் பண்ணி அதை ஏன்னு எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஒய்யை ரவுண்ட் பண்ணி பின்னு எழுதிக்கலாம். இந்த ஹிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து பாருங்கள், இது ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸில் கொடுத்துட்டு இந்த எல்ஹெச்எஸ்ஸை ஆர்ஹெச்எஸில் கொடுப்பாங்க. நீங்கள் எப்பவுமே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம், ஏன்னு எடுத்துருக்குங்களா, அது அப்படியே எழுதலாங்களா. காஸ் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா ஏன்னு எடுத்திருக்கோம். காஸ் இன்வர்ஸ் ஒய்யை என்னென்னு எடுத்திருக்கோம்னா பின்னு எடுத்திருக்கோம். சொல்லு சாமி. காஸ் இன்வர்ஸ் எக்ஸை ஏன்னு எடுத்திருக்கோம், காஸ் இன்வர்ஸ் ஒய்யை பின்னு எடுத்துட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்னா எக்ஸு வேணும், ஒய் வேணும். புரியுதுங்களா? இப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா வரும், காசாக வரும். புரியுதுங்களா? அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இந்த காஸ் இன்வர்ஸ் இங்கே வரும்போது என்ன வரும், காசாக வரும். அடுத்த என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. ஒய் வந்து வேணுங்கும்போது நம்மளுக்கு இந்த காஸ் இன்வர்ஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன வருமா, காசாக வருங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் டு காஸ், ஆல்ரெடி இங்கே பி இருக்குது, காஸ் பி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ, ஒய் ஈக்குவல் டு காஸ் பி வந்து எப்படி வந்துன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராப்ளத்தில் எக்ஸுக்கு பதிலாக சைன் ஏ, ஒய்க்கு பதில் சைன் பின்னு எடுப்போம். ஒரு ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸுக்கு பதில், இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸுக்கு பதில் காஸ் ஏ, ஒய்க்கு பதில் காஸ் பி எடுக்கிறோம். இது எப்படி சார் ஞாபகம் இருக்குன்னா, அதுதான் நான் சொன்னேன். இந்த பாருங்க, இந்த கொஸ்டினில் கொடுத்த ரவுண்ட் பண்ணி ஏ பின்னு எடுத்துக்கணும். இங்கே காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிறனால இது ஏ, காஸ் இன்வர்ஸ் ஒய்யை வந்து நம்ம பின்னு எடுத்துட்டோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா சாமி? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாங்களா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காஸ் இன்வர்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா காஸ் ஏ கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், காஸ் ஏ. அப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஏ. இந்த ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா காஸ் பி கொடுக்க போகிறோம். ஒய் இருக்கிற இடத்துல காஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்குறாங்களா. எக்ஸுக்கு பதில் என்ன கொடுப்போம், காஸ் ஏ. எக்ஸ் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படி வச்சுங்க. 1 மைனஸ் ஒய்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒய்னா காஸ் பி, ஒய் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் பி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், சம்மு பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. ப்ரூஃப் ரொம்ப ஈஸிமா. காஸ் இன்வர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இந்த காஸ் ஏ காஸ் பியை ஒன்றுமே பண்ண வேண்டாம். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை நம்ம சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் ரூட் அப்படி வச்சுங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பியை சைன் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். சார் இது எப்படி சார் எழுதுனீங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருப்போம். இங்கே தீட்டாக்கு பதில் ஏன்னு எடுத்திருக்கோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இப்போது நம்ம இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே போச்சுன்னா நமக்கு என்னவா மாறும், இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு என்னவா மாறும், சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே தான் இருக்கும் 1. இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மாறிடும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. புரியுதுங்களா? இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குங்களா. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம், சைன் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னா நம்ம சைன் ஸ்கொயர் பின்னு எழுதுவோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி எழுதிக்கிங்க பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் இருக்குங்களா, காஸ் இன்வர்ஸ் அப்படி எழுதிக்கிங்க. இந்த காஸ் ஏ காஸ் பி அப்படி எழுதிக்கலாம். இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், சைன் ஏன்னு வரும். இங்கேயும் வந்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ சைன் பின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ படித்து பாருங்கள், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. சரிங்களா? இது எதனுடைய ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் அப்படி வச்சுக்கிறேன். இது எதனுடைய ஃபார்முலானா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னுடைய ஃபார்முலா. சாமி இங்கே பாருங்கள், இங்கே காஸ் இன்வர்ஸ் வந்தால் கட்டாயமாக இங்கே காசு தான் வரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே எப்படி சார் ஏ ப்ளஸ் பின்னு எழுதினீங்கன்னா கவனிச்சுங்க. இங்கே இந்த ரவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஏ ப்ளஸ் பியா ஏ மைனஸ் பியான்னு தெரியலனா பாருங்கள், இதை வச்சு எழுதிக்கலாம். இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல இங்கே என்ன எழுதியிருக்கேன், ஏன்னு எழுதியிருக்கேன். நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. இங்கே ரவுண்ட் பண்ணது என்ன எடுத்திருக்கேன், பின்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ ப்ளஸ் பி, காஸ் இன்வர்ஸ் வந்தால் காசு தான் வரும். இங்கே ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பின்னு எழுதிட்டான். இப்போ ஃபார்முலா ஆக்சுவலி இது எதனுடைய ஃபார்முலானா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னுடைய ஃபார்முலா. அங்கே பார் சாமி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை என்ன எழுதலாம், காஸ் ஏ காஸ் பி
மைனஸ் போடணும். இங்கே பாருங்க ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே என்ன கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். சி ஃபார் சேஞ்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் சைன் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லி காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலாஸை எல்லா ஃபார்முலாஸும் ஈஸியாக வைக்கிறதுக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதை பற்றி சொல்கிறேன்ட்டு சரிங்களா சாமி. இப்போ பாருங்கள் காசு இன்வர்ஸு காசு நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுங்களா. காசு இன்வர்ஸு காசும் ப்ராப்பர்ட்டி படி கேன்சல் ஆகிடு. ஏ ப்ளஸ் பின்னு வரும். இப்போ ஏக்கு பதிலாக என்ன எடுக்கலான்னு பாருங்கள், ஏக்கு பதிலாக காசு இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கலாங்களா. அப்போ ஏக்கு பதிலாக காசு இன்வர்ஸ் எக்ஸு, பிக்கு பதிலாக பாருங்கள் என்ன இருக்குது, காசு இன்வர்ஸ் ஒய்ன்னு கொடுக்கலாம். ஏக்கு பதிலாக காசு இன்வர்ஸ் எக்ஸு, பிக்கு பதிலாக காசு இன்வர்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். சரியா சாமி. இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா. கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே பார்த்துடுங்க எக்ஸ் ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். கடைசியில் என்ன பண்ணிடலாம், இது ப்ரூவ் தட்னால ஹென்ஸ் ப்ரூவ்டு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்சதையே நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.